அன்பு கண்மணி ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பும் கண்மணியும் இளமதி மாறன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய மனசு இல்லாம அந்த திருவிழா முடிஞ்சதுனால அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. இங்க அன்பும் கண்மணியும் ஊருக்கு வந்ததும் பாட்டி இருந்துட்டு, "அன்பும் கண்மணியும் நல்லபடியா நேர்த்திக்கடன் முடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனேவும் இங்க சிவகாமி இருந்துட்டு, "அத்தை அதான் அவங்க 2 பேரும் இந்த கோவிலுக்கு போய் நேர்த்திக்கடன்லாம் முடிச்சுட்டாங்கல்ல. நீங்க ஜோசியர் கிட்ட சொல்லி நல்ல நேரம் பார்த்து அவங்களுக்கு முதலிரவு வைக்கலாம்ல. வளர்பிறை வேற இது" அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. உடனேவும் அன்பு கண்மணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாட்டி இருந்துகிட்டு, "இல்ல இல்ல நான் ஜோசியர் கிட்ட பேசினேன். நீங்க வேற அங்க ஏதோ விபத்து நடந்துச்சுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. அதனால அன்பு கண்மணியோட ஜாதகத்த குடுத்து பார்க்க சொன்னேன். அப்ப அன்போட நேரமே சரியில்லையாம். அதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி ஜோசியர் சொன்னாரு. அந்த பரிகாரத்த அன்போட பொண்டாட்டி தான் பண்ணணுமா. அதுவும் 48 நாள் விரதம் இருக்கணுமா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இத கேட்டுட்டு சிவகாமி செம கடுப்பாகுறாங்க. அன்புக்கும் என்ன பாட்டி திடீர்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் நினைக்கிறாங்க. சிவகாமி இருந்துட்டு, "எனக்கு என்னமோ நீங்க தான் அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா பொய் சொல்ற மாரி இருக்குது அத்த. ஏன்னா அந்த வெண்ணிலாவோட சேர்ந்துட்டு இப்படியெல்லாம் நீங்க செய்ற மாதிரி எனக்கு தோணுது" அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. "என்னடி என்ன பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு பாட்டி வேகமா கத்துறாங்க. உடனே அன்போட அப்பாவும், "என்ன எங்க அம்மாவ எதிர்த்து பேசுறியா?" அப்படிங்கிறாங்க. எதிர்த்து பேசல. உண்மைய தான் சொல்றேன். உங்களுக்கு அந்த வெண்ணிலாவ அன்போட கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு தடையா இருக்கிறது கண்மணி தானே. அதனால தான் அவங்க 2 பேத்தையும் சேர விட மாட்டேங்கிறீங்க. கண்மணிய உங்களுக்கு துப்பரா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அன்பு கண்மணிய சேர விட்டுருவீங்களா? அப்படி சேர்ந்தா வெண்ணிலாவ தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அன்புக்கு? அதனால தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானே அன்பு கண்மணிக்கு முதல் இரவு இன்னைக்கு நடத்தி காட்டுறேன். எந்த தடை வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ஜோசியர கூப்பிட்டு நல்ல நேரம் குறிக்கிறாங்க. "இங்க பாரு அன்பு, இந்த அம்மா நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பேனா மாட்டேனா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இதுல என்னம்மா சந்தேகம்? நீ எப்பவுமே நான் நல்லா இருக்கணும்னு தாம்மா நினைப்ப" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. "அப்பனா இன்னைக்கு குறிச்ச நேரத்துல உங்க 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்." அந்த பாட்டி பேச்ச கேட்டுட்டு, "நீயும் கண்மணியும் உங்க வாழ்க்கைய பாழாக்கிக்கிடாதீங்க. போதும். அந்த பாட்டி அந்த வெண்ணிலாவ உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. போதும்டா. பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டு நீ நடந்துக்கிட்டதெல்லாம். இந்த விஷயத்துல நான் சொன்னத கேளு" அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு உங்க 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட். அது நடந்தே ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க. பாட்டி இருந்துட்டு, "இவ என்ன என் பேச்ச கேட்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னமோ செஞ்சு தொலைங்க" அப்படின்ட்டு பாட்டி அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இத எப்படி நிப்பாட்டன்னு சொல்லிட்டு பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.